சிங்கப்பூரில் வேலை செய்யும் மலேசிய ஆடவர் ஒருவரை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற குற்றச்சாட்டு தொடர்பில் இதற்கு முன் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2 போலீஸ் அதிகாரிகள் பணிக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு எதிராக பணி நிறுத்தம் உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை அவர்கள் வழக்கம் போல வேலை செய்வார்கள் என ஜோர் பாரு ஸ்லாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ரவுப் ஸ்லாமாட் தெரிவித்தார். அவ்விருவருக்கும் எதிரான தடுப்பு காவல் இன்றுடன் முடிவடையும் வேளை அது நீடிக்கப்படவில்லை. அதனால் மேல் உத்தரவு வெளியிடப்படும் வரை அவர்கள் ஜொகூர் போலீஸ் தலைமையகத்தில் வழக்கம் போல பணியில் ஈடுபடுவார்கள் என ரவுப் தெளிவுபடுத்தினார். முன்னதாக ஜொகூர் பாரு சுல்தான் இஸ்காண்டார் கட்டடத்தில் உள்ள CIQ சுங்க குடிநுழைவு மற்றும் தனிமைப்படுத்தும் வளாகத்தில் பணிபுரிந்து வந்த அவ்விரு போலீஸ் அதிகாரிகளும் கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்டு 3 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டனர். ஜனவரி 4ஆம் தேதி சிங்கப்பூரில் வேலை செய்யும் 50 வயது மலேசியர் ஒருவரை மிரட்டி அவரிடமிருந்து 1000 ரிங்கிட் பணத்தை பறிக்க முயன்ற குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைக்கு உதவும் பொருட்டு அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.